சார் நான் இப்போ வரைக்கும் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணவே இல்லை. நான் இப்போ தான் புதுசாக அட்டன் பண்ண போகிறேன். ப்ரிலிம்ஸ் ஷெடியூல் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவீங்க, மெயின் எக்ஸாமுக்கான நம்ம ஏன் இந்த போஸ்டிங்கை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜுக்குமே நம்ம ஃப்ரீயாவே கைடன்ஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே சேம் டைம் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் இப்போ வரைக்கும் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணவே இல்லை, நான் இப்போ தான் புதுசாக அட்டன் பண்ண போறேன், நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் சரியான கைடன்ஸ் இல்லை, அப்போ நான் எப்படி படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, அதே மாதிரி நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியா வராது, எனக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூன்சியா பேச வராது, இப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கொஸ்டினோட நம்ம அகாடமியில டெய்லியுமே வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சேம் டைம் ப்ரிலிம்ஸ் ஷெடியூல் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவீங்க, மெயின் எக்ஸாமுக்கான ஷெடியூல் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவீங்க, அதையுமே பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். சேம் டைம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டத்தட்ட 2050 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதில் நிறைய பேர் என்ன மேட்ரு அப்படின்னா, டாக்டர், எம்பிபிஎஸ் படித்தவங்க, பிடிஎஸ் அதாவது பல் டாக்டர், அதே மாதிரி ஆர்த்தோ டாக்டர், நெக்ஸ்ட் ஹோமியோபதி, சித்தா டாக்டர், நர்ஸு, இது போக ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய குரூப் 4 கேண்டிடேட், அதே மாதிரி குரூப் 2 கேண்டிடேட், ஃபாரஸ்ட், போலீஸு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் காம்படிட்டிவ் வந்து எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் குரூப் 1 பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருந்தால் மட்டும்தான் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு போலீஸா இருக்கலாம், ஒரு லாயரா இருக்கலாம், எக்ஸெட்ரா. அப்போ நம்ம ஏன் இந்த போஸ்டிங்கை வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம கிட்ட வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட். ஸோ வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்களோட டீட்டெயிலை வந்து என்ரோல் பண்றீங்க அப்படின்னா நான் வந்து கேட்டிருப்பேன், எதுக்காக இந்த போஸ்டிங் வந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க சொன்னக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ப்ரொபோஷனல் வந்து டாக்டரா இருந்தாலுமே கூட நான் சர்வீஸ் பண்ண போறது ஒரு பப்ளிக்கோட வந்து சர்வீஸ் பண்ணணும், அதுக்காக நான் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் குரூப் 1 வந்து சூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தகுதி வந்து இருக்கணும். ஸோ டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங் என்ன அப்படின்னா டெப்டி கலெக்டர், அதே மாதிரி டிஎஸ்பி. அப்போ அந்த 2 போஸ்டிங்குமே வந்து சர்வ சாதாரணம் கிடையாது. உங்களுடைய தகுதியை நீங்க வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் ஈஸியா அந்த போஸ்டிங்ல அமர முடியும். ஓகே, அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நல்லா படிச்சா மட்டும்தான் அந்த போஸ்டிங்கு. அதே மாதிரி நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், அதனால நான் வந்து போஸ்டிங் போக முடியாது, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ், ஒரு புவர் கிளாஸ், நான் வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கட்டுக்கதையுமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தெளிவோட தன்னம்பிக்கையோட நீங்க படிக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் டிசி, நீங்க தான் டிஎஸ்பி. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த டாக்டர், போலீஸ், லாயர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி போடுதாங்க, அவ்வளவுதான். ஆனா இதுல யாரு கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் எவ்வளவோ பேர் படிக்காங்க, ஆனா அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்றாங்களா? கிடையாது. அப்ப யாரு பாஸ் பண்றா? யாரெல்லாம் டெய்லியுமே அப்டேட் பண்றாங்களோ, டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்றாங்களோ, டெய்லியுமே ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்றாங்க. அப்போ இங்க தகுதி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை, 2வது குறிக்கோள், 3வது திட்டமிடல். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தன்னம்பிக்கையோட என்னால குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நீங்க இருங்க. 2வது குறிக்கோள், இந்த குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 டேர்ம்லயுமே நம்ம கரெக்டா ஃபோக்கஸ்டா வந்து இருக்கணும். அது வந்து குறிக்கோள். அடுத்து 3வது வந்து திட்டமிடல். இந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இது 3யுமே நம்ம இப்பவே பிளான் போட்டுறணும். அப்படி பிளான் போட்டு படிச்சா மட்டும்தான் இந்த குரூப் 1 எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தகுதியை நீங்க வளர்த்துக்கோங்க. அடுத்து சொல்ல போறது என்ன அப்படின்னா கன்சிடென்சி, அதாவது நிலைப்புத்தன்மை. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம அதுல இருந்து மாறாம நிலைப்புத்தன்மையா இருக்கணும். ஸோ நீங்க குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, ஜூஸ் பண்றீங்க, நான் வந்து டிசியா தான் போகணும், டிஎஸ்பியா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு இருந்தீங்க அப்படின்னா கன்சிடென்சியா வந்து இருங்க. ஓகேவா? அதுல இருந்து மாறக்கூடாது. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் இப்போ டிஎன்பிசி குரூப் 1 படிச்சேன் அப்படின்னா குரூப் 2, குரூப் 4, எஸ்ஐ இதெல்லாம் வந்து நான் ஈஸியா பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கீங்க.
பாஸ் பண்ணலாம். ஆனா உங்களுடைய டார்கெட் டிசியாவோ டிஎஸ்பியாவோ இருக்கும்போது எண்ணங்கள் வந்து மாறக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்போதுமே வந்து டிசியா மட்டும்தான் இருக்கணும், டிஎஸ்பியா மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ரெண்டாவது குவாலிட்டி. குவாலிட்டினா என்ன? இப்போ நீங்க ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹோட்டல் போறீங்க, அந்த ஹோட்டல்ல அந்த ஷாப்பிங் மால்ல ஒரு பொருளோ ஒரு உணவோ நல்ல குவாலிட்டியா நல்ல டேஸ்டா இருந்தா மட்டும்தான் அடுத்துமே அங்க வந்து போவோம். நம்ம அந்த ஹோட்டல்ல அந்த ஷாப்பிங் மால்ல பொருள் வந்து குவாலிட்டியா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அங்க நான் சரியில்லை, டேஸ்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஹோட்டலை அவாய்ட் பண்ணுவோம். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட தகுதியை நீங்க வளர்த்துக்கோங்க. அதாவது குவாலிட்டியை வந்து வளர்த்துக்கோங்க. அப்போ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க பொருளோ பணமோ படிப்போ அதுவா வந்து கிடையாது. நான் டிசி ஆக போறேன், ஒரு டிசி ஆபீஸ்ல நான் உட்காருந்தேன் அப்படின்னா என்னோட கேபின்ல இவ்வளவு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். சேம் டைம் வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ண போறேன். அதே மாதிரி நான் டிஎஸ்பி ஆக போறேன் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் போட போறேன். யூனிஃபார்ம் போட்டேன் அப்படின்னா எனக்கு கீழே நிறைய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண போறாங்க. அப்போ அவங்களை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சிந்தனையை இப்பவே வந்து நல்லா அதிகப்படுத்திக்கோங்க. அதுதான் வந்து குவாலிட்டி. ஓகே, அடுத்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் இப்போ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இது மூணுமே பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இது போக வந்து நீங்க டிசி ஆயிட்டீங்க, டிஎஸ்பி ஆயிட்டீங்க அப்படின்னா அதுலயுமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அந்த ஸ்கில் எல்லாத்தையுமே வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உற்பத்தி திறன். இங்க உற்பத்தி திறன்னா என்ன? அதாவது நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு அப்ஜெக்டிவ் டைப்புக்கு தேவையான அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். மெயினை பொறுத்த மட்டும் அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் எதுவோ அதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்னா நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்க, எதுக்காக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதே மாதிரி லாயர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு லாயர் படிச்சிருக்கீங்க, எதுக்காக டிஎஸ்பி போஸ்டிங் வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டர்வியூ சேம்பர்ல கேட்பாங்க. அப்போ உங்களோட பதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா, சார் என்னோட பேரண்ட்ஸ் ஆசை வந்து எம்பிபிஎஸ், நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால நான் வந்து படித்தேன். ஆனால் என்னோட ஆசை என்ன அப்படின்னா நான் ஒரு டிசி ஆகணும்னு ஆசை, நான் ஒரு டிஎஸ்பி ஆகணும்னு ஆசை, மக்களுக்கு வந்து நான் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கானஸ்ட் ஆன்சரை நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியா உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாமே வந்து டாக்டர் படிச்சவங்க, லாயர் முடிச்சவங்க இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன ரீசன்? அந்த யூனிஃபார்ம் மேல இருக்கக்கூடிய லவ், அதே மாதிரி ஐஏஎஸ் மேல இருக்கக்கூடிய கேரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்னவா வேணா படிங்க, ஆனா உங்களுக்கு இந்த சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாத்தையுமே நீங்க வளர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நாலுமே யாருக்கிட்ட இருக்கோ நீங்க எல்லாருமே டிசியாவோ டிஎஸ்பியாவோ வந்து ஆயிரலாம். ஓகே, அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் சிலபஸ், மெயின்ஸை பொறுத்த மட்டும் சிலபஸ், அதே மாதிரி இந்த ரெண்டுக்குமே உள்ள என்ன பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, நிறைய பேர் வந்து வீடியோ சரியா கூட பார்க்காம கீழே கமாண்ட் வந்து பண்றது இந்த மாதிரி பண்ணாம நம்ம ஒரு டிசி ஆக போறோம், ஒரு டிஎஸ்பி ஆக போறோம் அப்படின்னா அந்த தலைமை பண்பை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு சில்லித்தனமா நீங்க இன்னும் இருந்தீங்க அப்படின்னா அந்த பதவி வந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, நம்ம யாரு, நம்மளுடைய மதிப்பு என்ன, நம்ம என்னவா ஆக போறோம், நம்மளை சுத்தி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் மைண்டோட நல்லா திங்க் பண்ணுங்க. அப்பனா மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வா இருக்கும்போது நம்மளுடைய செயல்களுமே வந்து உயர்வா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மற்றவங்க மாதிரி திங்க் பண்ணாம நம்ம டிசி ஆக போறோம், டிஎஸ்பி ஆக போறோம், நமக்குன்னு சொல்லி நிறைய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கையோட அந்த பொறுப்பு உணர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம சிலபஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கான அந்த ஷெடியூல் வந்து 2 daysல நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவேன், அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் எல்லாருமே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்ஸுக்கு வந்து டைம் இருக்கலாம், நம்ம ஏன் இப்பவே ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. மெயின்ஸை பொறுத்த மட்டும் நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்க எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகணுமே தவிர நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா விட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் மேக் த பர்ஃபெக்ட் மேன். ஒரு பயிற்சி மட்டும்தான் நம்மள ஒரு தகுதியான மனிதரா வந்து மாற்றும். அதனால ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நீங்க மார்னிங்
ப்ரிலிம்ஸ் படிக்கீங்களா, ஈவினிங் வந்து மெயின்ஸ் படிங்க. அதே மாதிரி சைடு பை சைடு நீங்க அப்டேட் ஆகிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு, அதை எப்படி பேஸ் பண்றாங்க, நம்ம இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு, அதை எப்படி பேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்டேட் ஆகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து டெஸ்ட் ஷெடியூல் இன்னும் ஒரு 2 டேஸ்ல நான் வாட்ஸ்அப் குரூப் அதே மாதிரி டெலிகிராம்ல வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம குரூப்ல டாக்டர், போலீஸு, லாயர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. படிக்கக்கூடிய வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம குரூப்ல நம்பர் எடுத்து நீங்க வந்து மெசேஜ் பண்றது, நான் படிப்புக்காக தான் மெசேஜ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரைம் பண்றீங்க அப்படின்னா உங்க மேல சைபர் கிரைம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஸோ உங்களுடைய லைஃபே வந்து டோட்டலா டேமேஜ் ஆகும். நீங்க படிக்க வரீங்க அப்படின்னா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம மெசேஜ் பண்றதோ, நம்பர் எடுத்து சேட் பண்றதோ இருந்தீங்க அப்படின்னா சிவியர் ஆக்ஷன் வந்து நம்ம அகாடமி சார்பா எடுக்கப்படும். அதனால படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே படிக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றை மட்டும் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒன்று அப்படின்னா ஒரு அகாடமியை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு சார் நான் அங்கவும் படிக்கேன், இங்கேயும் படிக்கேன், வேற ஒரு அகாடமியும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசை அளப்பாய விட்டீங்க அப்படின்னா அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வைப்பீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒன்றை ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. மேக்சிமம் வந்து ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்கு, ஆயிரக்கணக்கான டெலிகிராம் சேனல் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே வந்து நிறைய மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். நம்மகிட்டயுமே வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். அப்படி அப்டேட் ஆகும்போது எல்லாத்தையுமே நம்ம படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியாது. யாரு கரெக்டா ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும், மெயின்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா படிக்காங்களோ அவங்க மட்டும் தான் பாஸ் பண்றாங்களே தவிர என்கிட்ட எல்லா மெட்டீரியலும் இருக்கு ஆனா நான் ஒன்னும் பாஸ் பண்ணல அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு இதை படிச்சோம் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் அதே ஸ்கூல் புக்கு, அதே ரெஃபரன்ஸ் புக்கு படிச்சோம் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து மெயின் மேட்டர். தவிர அதை விட்டுட்டு அந்த அகாடமி மெட்டீரியல், இந்த அகாடமி மெட்டீரியல், நம்ம அகாடமி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே போட்டு படிச்சோம் அப்படின்னா கடைசி நம்ம என்ன ஆன்சர் பண்ணனே தெரியாம போயிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ராப்பரான முடிவெடுங்க. ஒரு டிசி ஆக போறோம், டிஎஸ்பி ஆக போறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குவாலிட்டியை வந்து வளர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் டிராவல் பண்றீங்க, அதை எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சு படிக்கக்கூடிய வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம அகாடமி சார்பா டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் வேர் டு ஸ்டடி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே நம்ம படிக்கிற மாதிரி நம்ம யூடியூப் சேனல் வழியா நம்ம ஃபாலோ பண்றோம். அதை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவையான தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே மாதிரி வரலாறு, மரபு, பண்பாடு, ஜியோகிராபி, காமர்ஸ் அதாவது எக்கனாமிக்கு, பாலிட்டி இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே நம்ம டெய்லியுமே குயிஸா போடுவோம். அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வேலை படிக்கிற வேலை மட்டும்தான். அதை விட்டுட்டு படிக்காம வெட்டித்தனமா நான் டைம் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சேம் டைம் குரூப் எக்ஸாம் ரொம்ப ஈஸி, குரூப் எக்ஸாம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரூப் வந்து எல்லாருமே போட்டி போடுவாங்க. குரூப் 1 பொறுத்த மட்டும் யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கையோட இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் போட்டி போடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தன்னம்பிக்கையோட படிக்க போறீங்க, போஸ்டிங் வாங்க போறீங்க, அதை மட்டும் கைவிடாம தன்னம்பிக்கையோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்களுடைய பயிற்சியில நீங்களும் ஒரு டிசியா டிஎஸ்பி ஆக வாழ்த்துக்கள். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வாட்ஸ்அப் நான் குரூப்ல வந்து போடுவேன், டெலிகிராம் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணுவேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபர்தரா ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கூட நான் உங்களுக்கு போடுவேன், அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சேம் டைம் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தன்னுடைய கனவு டிசி டிஎஸ்பியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.